வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். கொண்டக்கடலை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணியிருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1 கப்பு சுண்டல் எடுத்திருக்கேன். சுண்டல் வந்து முளைக்கட்டின சுண்டலாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் சுண்டல் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஊற வச்சு 2-3 விசில் நல்லா பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா குழைவாக வேகணும். இப்போ அந்த சுண்டலை நான் இப்போ ப்ராசஸில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 1/2 கேரட். இதில் நமக்கு வேறு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி காய்களும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கல. இது கூட 3 பல் பூண்டு, ஒரு இஞ்சி 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி இதை சேர்த்து ஒரு 2 பல்ஸ் விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதில் மசாலா பொடி நம்ம அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன மசாலா சேர்க்குறதுனா, ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஆம்ச்சூர் தூள், இதை ட்ரை மேங்கோ பவுடர் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதை ஆல்ரெடி நம்ம கொண்டக்கடலையில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இப்போ ப்ராசஸர்லேருந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இப்போ இதில் நடுவில் சீஸ் க்யூப்ஸை வச்சு நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். இப்போ இருக்கிற சீஸ் க்யூப்ஸை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து பணியாரக்கல்லில் தான் வேக வைக்க போகிறோம். ஸோ அந்த பணியாரக்கல்லோட சைஸ்க்கு ஏற்றாப்புல நம்ம உருண்டைகளை பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த சைஸ்க்கு ஏற்றாப்புல மாவை எடுத்து அதில் இந்த சீஸ் க்யூப்ஸை நடுவில் வச்சு நல்லா உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்குவோம். இப்போ இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். கோவில் கொண்ட சீலையா, கொக்குமல் கொடியா, கச்சேரி கசிகரு கேட்கும் மோகனமா, வெள்ளேங்கும் காதலன் தானா, விளைய காதலன் தானா, சொல்லாமல் சொல்லும் மொழியின் தோகை கட்டும் மாணவன் தானா. இப்போ எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம பணியாரக்கல்லில் வச்சு வேக விட போகிறோம். இப்போ கடைசியாக அது மேலே ஒரு வெள்ளை எள்ளு அதை தூவி விட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வேக வைக்கலாம். பணியாரக்கல்லில் எண்ணெய் ஒவ்வொரு கல்லையும் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதும் உருட்டி வச்ச உருண்டைகளை பணியாரக்கல்லில் சேர்த்து வேக விட்டுக்குவோங்க. இப்போ இதை கொஞ்சமாக லைட்டாக ஸ்பூனோட பின்பக்கத்தை வச்சு திருப்பி விட்டுக்குவோம். மெதுவாக திருப்புங்க, உள்ளே உடஞ்சிரும். நம்ம சைஸ் வந்து கரெக்டாக கொஞ்சம் சின்னதாக உருட்டினோம்னா திருப்புறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். வெந்துருச்சுன்னா நமக்கு ஒட்டாது. வேகிற வரைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமாக திருப்பி விட்டு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சைடு வேக விடணும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம்னா கருகிரும், அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. எல்லா பக்கமும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இது உருண்டைகள் வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த கொண்டக்கடலை உருண்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணோம்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். உள்ள சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இது கூட சாஸ் வச்சு சாப்பிட்லாம். சாஸ் இல்லைனாலும் வெறுமனையும் நல்லாயிருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.